எப்படி இருக்கு? அருமையான பழம் தான். இதெல்லாம் நீ என்ன செய்வீங்க? எது அது அப்படியே தூக்கி போடுறதா? ஓ அது நீங்கள் பாருங்க எப்படி நல்ல டேஸ்ட்னா சொல்லி வேலையில் அப்படி ஒரு டேஸ்ட். என்ன மார்க்கெட் கொடுக்குறேன் நீங்கள்? நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் தீவகம் தான் போக ரெண்டு நாங்கள் இன்றைக்கு வந்து பங்கெடுத்தீங்க. இங்கே வந்தோம்னா எல்லாம் தக்காளி கண்டுகள் எல்லாம் காஞ்சி கொண்டு போகுது. சைஸை பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குண்டு. காய்ச்ச முடியுது. ஓகே. அப்போ இதுக்கு அந்த நோய் இதுக்கு பிடிச்சிட்டு பங்குனி மாதம் தொடங்கிட்டு பங்குனி திங்கள் 16ஆம் தேதி வருகுது. கல்பம் இந்த காய்ஞ்சா இன்றைக்கு நாலாண்டு சரி இப்போ இந்த பழம் இருப்போம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தோட்டத்துக்கு வந்து நாங்கள் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்டத்துக்கு வர முதல் பண்டிதராஜி அம்மன் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்த வழியில் இவர் வந்து இன்றைக்கு வந்து பங்குனி திங்கள்னு சொல்லி போட்டார் எனக்கு. பங்குனி திங்கள் வந்து 16ஆம் தேதி. ஆனால் தமிழுக்கு தான் பார்க்கணும், தமிழுக்கு தான் பார்க்கணும். ஆங்கிலத்தில் பங்குனி மாதம் தொடங்கினாலே ஒவ்வொரு திங்களும் வந்து இங்கே பொங்கல் பொங்கி வழிபட்டு கொண்டிருப்பினோம். சிறப்பான 16ஆம் தேதி தான் இன்னும் சிறப்பான குறைஞ்சது ஒரு 1000 பொங்கலுக்கு மேலே பொங்கி ஒரு பெருசா செய்வீனா. அது நல்லா இருக்குது. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா வந்த வார வழியில குறிப்பிட்ட இடங்களை காட்டிக்கணும். இங்க வந்து இங்க மட்டுவில் கத்தரிக்காய் வந்து ஃபேமஸ். ஆனா நாங்கள் வந்த இடத்துல வந்து கத்தரிக்காய் வந்து இந்த முறை மலையாள வந்து அழிஞ்சு தலைப்பான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செஞ்சு கொண்டிருக்கோம். ஆனா நாங்கள் வந்த இடத்துல வந்து தக்காளி பழங்கள், அந்த தக்காளி தோட்டம், மிளகாய் தோட்டம் எல்லாம் இங்க பாருங்க. இதுல எல்லாம் மிளகாய் தோட்டம் இருக்கு. காய்ச்சி குலுங்குது என்ன அப்படி நல்ல இங்கால நல்ல விளைச்சல் வந்து அதோட எங்கால கொஞ்சம் தக்காளி பழம் இந்த மரங்கள் வந்து எல்லாம் அழிஞ்சு கொண்டு வருது. அதாவது வருத்தம் கொண்டு வந்திருக்காம். அதோட நாங்கள் இப்ப பாருங்க தக்காளி தோட்டம்லாம் நிக்கிறோம். இங்க பாருங்க இதுக்குள்ள எல்லாம் தக்காளி கொண்டு வந்து கட்டிட்டார். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இங்க கொஞ்சம் கிடக்கு, இங்க பாருங்க இருக்கு. சரி, இப்ப நாங்கள் உண்மையே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பார்த்தீங்கன்னா தக்காளியாக இருக்கட்டும், செடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படி காய்ச்சி குழுங்குது என்ன செடியே ஒரு பக்கத்துக்கு சரிஞ்சு போய் கிடையாது. அவ்வளவு பார்த்தீங்கன்னா சரியான தக்காளி விளைச்சல் இந்த மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிளகான்னு சொல்லி இல்லை நல்ல விளைச்சல் இங்கே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்குள்ள ஒரு அண்ணாவண்ணா கண்டு காய்ச்சினா அவருக்கு பார்த்தீங்கன்னா 70 வயசு, 70 ஐயா என்ன வேறு 70 வயசு. ஆனால் பார்த்தா இளம்படியல் மாதிரி இருப்பார் என்ன. அவரே நீங்கள் அவரை பார்த்தா நீங்கள் 70 வயசுலேயே சொல்ல மாட்டீங்க, ஒரு இளம்படியல் மாதிரி. உண்மை நாங்களே அப்படி வேலை செய்ய மாட்டோம். தோட்டத்துல வேலை செய்யறாங்க வந்து அந்த மம்பட்டிகள் அளவாங்கெல்லாம் பிடிச்சு உடம்பு வந்து இருக்கும். இப்ப நான் எங்களை கொண்டு இப்ப தோட்டத்துல வேலை செய்யணும் விட நாங்க என்ன செய்யறோம்? வீடியோ எடுக்க வந்து களைச்சு போய் கட்டத்தில் நிக்கிறோம். ஆனால் அவையில் வந்து அந்த வெயிலுக்கு நின்று அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்ய கொண்டிருக்கணும், மருந்தடிச்சு கொண்டிருக்கணும். இப்படி வந்து நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. சன்ரைக்கில் எல்லா வேண்டிய நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா மிக சுவாரஸ்யமான காணொலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விளைச்சலுக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சலே இல்லையா. நாங்கள் வாயால் சொல்கிறோம், நீங்கள் காணொலியை பாருங்க, உங்களுக்கு தெரியும். சரி, நாங்கள் காணொலிக்கு போவோம். போகிறதுக்கு மேலே மறக்காம நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் நாங்கள் போகிற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தாங்க. நிறைய பேர் வெளிநாடுகள் இருந்து நாங்கள் காணொலி பார்த்து கொண்டிருக்கீங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஐயாவோட எடுத்துக்காச்சு போஸ்ட் மாஸ்டர் வேல்நிலையில இருந்து இவரோட பாத்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர். இப்போ வேல்நிலை பழைய போஸ்ட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இவரோட போன் பண்ணி காய்ச்சி அவர் 70-80 வயசு. அப்படி வயசு ஒரு நாள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு என்ன சொல்ற பழைய நினைவுகளை இவரோட காய்ச்சி ஷேர் பண்ணியிருந்தார். சில வீடியோ எடுக்கணும்னு சொல்லி கேட்டு அதுக்குள்ள கொஞ்சம் இடங்கள் நடக்கு. நாளைக்கு வந்து அந்த காணொலி வரும். மறக்காம அந்த எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற காணொலி வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ நினைஞ்சிருங்க. அது இது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்தில் உள்ள அத்தனை இடங்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விவசாய நிலங்களை காட்ட போகிறோம், மீன்பிடி சம்பந்தமான வீடியோ நிறைய எடுக்க போகிறோம். இப்படி பார்த்தா பல விஷயங்கள் மக்களோட வாழ்வியலோட ஒத்து போற நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ பதிவு செய்ய போகிறோம். இதுவரைக்கும் ஒரு யூடியூப்லையும் காணாத மாதிரி வீடியோ எல்லாம் அங்கே வந்து கொண்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல காணொலிகள் செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த இடம் நாங்கள் மட்டுவில் பார்த்தீங்கன்னா மட்டுவில் பண்டிதராஜி அம்மன் கோயில் மட்டுவில் கத்தரிக்காய் வீடியோ எடுக்க வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எடுக்கலாம் போயிட்டு எடுத்துறாங்களே. எங்கள் காணொலியை பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான காணொலி அந்த காணொலி இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து கைதடி பிள்ளையாக விளையாடி நிற்கிறோம். இங்கே தான் இந்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன். சரி, போவோமா? நாங்கள் 2 பேரும் தான் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். வேற லெவல்ல பயணம் போகும்போது நம்பி பார்க்கலாம். போய் எங்க போறோம்? நாங்கள் எங்க போறோம்? இன்னைக்கு பண்டிதராஜி அம்மன் கோயிலுக்கு போறோம்.
நான் நிற்கிற கோயில் வந்து கைதடி பிள்ளையார் கோயில் நிற்கிறேன். அந்த டைம் அந்த காலங்களில் நாங்கள் முந்தி பஸ்ல எல்லாம் வந்து போறாங்க. அந்த டைம்ல அந்த வயது ஆக்கள் ரெண்டு கோயிலுக்கு காசியத்துக்கு வந்துருப்பீங்க. காசியத்துக்கு வந்துருப்பீங்க. சந்தனம் வச்சுக்கொண்டு அந்த வேப்ப வெளியெல்லாம் வச்சுக்கொண்டு இந்த கோயிலில் ஒரு அங்கிள் நிற்கிறவர் இப்போ அங்கேன்னு தெரியாது. அவர் கரையில் வந்து சோழன் கடை இருக்கு பாருங்க. இதுலேயும் ஒரு கடை ஒன்று வச்சிருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த ரோட்டெல்லாம் போக போகிறோம். இதை பாருங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்க. தாமோதர பிள்ளை சின்ன பிள்ளைன்னு போட்டிருக்கோம். இதுலேயே வந்து ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க. அம்மன் கோயில் கபங்க பாருங்க, ஒரு வீடு ஒன்று இருக்கு. அப்படி இருக்கட்டும் பாருங்க. நாங்கள் வந்து பண்டிதலட்சுமி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். கற்பூரம் கொண்டு போவோம். எவ்வளோக்கா கற்பூரம்? 4 தான். கற்பூரம் ஐட்டம். சரி வாங்க போய் கற்பூரத்தை கொளுத்துவோம். பங்குனி மாதம் தொடங்கிட்டு பங்குனி திங்கள் 16ஆம் தேதி வருகுது. அதுக்காக வந்து இந்த பங்குனி மாதத்துலேருந்து ஒவ்வொரு திங்களும் வந்து இங்கே பொங்கல் எல்லாம் பொங்கி வழிபட்டு கொண்டிருப்பினோம். இந்த மாதம் வந்து 5 திங்கள் வருதாம். 5 திங்களும் வந்து இங்கே பொங்கல் எல்லாம் பொங்குவினோம். சரி வாங்க இந்த கோயிலையும் பார்த்து கொண்டு பாருங்க. பொங்கல் எல்லாம் பொங்கி படைச்சு கொண்டிருக்கணும். நான் கற்பூரத்தை போடுவேன். அப்படி போடாங்க உடைச்சிட்டா போடணும். இதுக்கு நிறைய பேர் பொங்கி கொண்டிருக்கணும். வெக்கப்படுற வகையில் இருக்குது. என்ன நேர்த்தி? அவ்வளோ நம்பிக்கை அவங்களுக்கு. எவ்வளோ காலமாக வாரீங்க? தொடர்ந்து இங்கே வாரது. அவன்டைக்கு எத்தனை கிலோவில் பொங்குறீங்க? 3 கிலோ அரிசி. என்ன சரியம்மா? என்ன ஓகே. இங்கே பொங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான. இங்கே பாருங்க நிறைய பேர் பொங்கி கொண்டிருக்கலாம். பொங்கல் பொங்கி வெளியில் பாருங்க. வடையெல்லாம் பொறிச்சு கொண்டிருக்கணும். பின்னால் வந்து ஒரு பெரிய கேணி ஒன்று இருக்குது பாருங்க. பாருங்க அந்த பொங்குறதுக்கு அந்த இங்கே இந்த தண்ணி எடுக்கிறது பாருங்க. பொங்குறதுக்கு சரி, அதை மட்டும் நான் குளிக்கிறதுக்கெல்லாம் இதில் என்ன தண்ணி எடுக்கிறது. அப்படியே கோயிலுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். இந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு பாருங்க, பெயிண்டிங் வேலைகள். உள்ளே வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு பாருங்க. கோயில் வேலைகள் எல்லாம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்குது. பாருங்க பெயிண்ட் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க.
தீபத்தை தொட்டு கும்பிடிக்கணும். கோயிலில் வேலையெல்லாம் இப்படி நடக்குதுன்னு பாருங்க. வேல் ஒரு பக்கம் நடக்குது பாருங்க, பூசையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த வேலையெல்லாம் பாருங்க அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சு கொண்டிருக்கு நம்மண்டு. இந்த மாதம் நிறைய கோயிலில் வேலை நடக்குது. நாங்கள் போன இடத்துலேயே நிறைய கோயில் வேலை நடக்குது. இப்போ நாங்கள் இந்த மாதம் தான் நிறைய கோயில்களுக்கு போனாங்க. நாங்கள் பூரா கோயில்களில் பார்த்தீங்கன்னா எல்லா 70 விதமான கோயில்களில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் காணக்கூடியமாக இருக்கிறது. வீடியோ தொடர்ந்து பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். அப்படித்தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மும்மரமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. மேலே ஃப்ளாட் போடுறதுக்கு பாருங்க வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. சரி வாங்க, இதுக்கு நடுவில் தான் நாங்கள் இப்போ போகணும். வசந்த மண்டப வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு பாருங்க. இந்த ஆக்கள் வந்து படைச்சு கொண்டே இருக்கணும் பாருங்க, பொங்கி பொங்கி. என்னம்மா எங்கண்ட யூடியூப் சேனலே 4 பேர் நம்ம வாங்குறாங்க. திருப்தியா படைக்கிறீங்களா? சரி, நாங்கள் இப்படியே அங்கே ஒரு அம்மா ஒரு பொங்குறா, அவாவையும் போய் பார்ப்போம். இதுதான் வந்து 1000 கண் பானை. இது இந்த அம்மனுக்கு தான் இந்த பானை வைக்கிறவையல். ஏன்னா அம்மனுக்கு 1000 கண் இருக்கிறதால வந்து அம்மன் மாதிரி இந்த பானையை வச்சு உள்ளுக்க கற்பூரம் எல்லாம் போட்டு எரிச்சு விடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. நல்ல சக்கரை பொங்கல் வருது போலையா? சக்கரை அள்ளி போட்டுருக்கீங்களா? டிக்டாக் எல்லாம் வருது. ஓ எல்லாத்துலேயும் பேர் கொண்டீங்க. பார்த்துருக்குறோம். என்ன சேனல்லே 4 பேர் தானே பார்க்குறாங்க. அதில் நீங்களும் ஒரு ஆள். எத்தனை கிலோ பொங்குறீங்களா அண்ணா? இன்னைக்கு 3 கிலோ. 3 கிலோ. என்ன மாதிரி நினைக்கிறதா நடக்குதா? இது பங்குனி திங்களுக்கு ஒவ்வொரு முறையும் பொங்குறது. பங்குனி திங்கள் ஒவ்வொரு திங்களும் இப்போ பொங்கல் நடந்து ஒவ்வொரு வருஷம் பொங்குறது. இப்போ இந்த பங்குனி திங்கள் அடுத்த திங்கள் சில கோயிலுக்கு நிற்க வேண்டும். ஆங்கிலத்திலே பொங்குறீங்க? ஆங்கிலத்திலே பொங்குறோம். என்னோட அடுத்த திங்கள் பங்குனி திங்கள் உள்ளுக்கு ஐயா வாண்டு வேறு உள்ளுக்கு. ரொம்ப தமிழுக்கு தானே என்ன பங்குனி திங்கள் பார்க்குறது. ஆனால் இது திங்கக்கிழமையிலே அம்மனுக்கு பங்குனி மாதத்தில் வர ஒவ்வொரு திங்களும் பொங்கல் நடக்குமா? பொங்கல் நடக்கும். இந்த முறை 5 திங்கள். இந்த முறை 5 திங்கள். 5 திங்கள். மற்றது ஒவ்வொரு திங்களும் இஞ்ச விசேஷம் பொங்குவினோம். சரி சரிங்க. அப்போ என்ன வீட்டை எல்லாம் கொண்டு வந்தது போலையா? எல்லாம் கொண்டு வந்தது. எத்தனை மணிக்கு வலிக்கிறேன் நீங்கள் பொங்குறதுக்கு? இந்த வரைக்கும் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கே தொடங்கியாச்சு? இல்லை 8 மணி வந்து குளிச்சு அவங்க கும்பிட்டு பூஜை 10 மணி. இங்கே தான் குளிக்கணும் அப்படின்னு இருக்கா? அப்படி இருந்தால் நல்ல ஒரு ஐதீகம் வந்தால் நோய் நீத்திகள் எல்லாம் நல்லா வரும் என்று சொல்லி. ஓகே ஓகே ஓகே. உங்களோட டிகிரிங்க உங்கள் தங்கச்சியாவோ? அங்கே தங்கச்சியா தான் வந்துருக்கீங்க எல்லாரும். வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம். அப்போ என்ன நடக்குது? பொங்குறோம். ஒவ்வொரு வருஷம் புது நெல்லில் பொங்குறாரு. புது நெல்லாம் பொங்குறதா? புது நெல் அரிசி இன்றைக்கு தான் முதல் பொங்குறோம். நீங்கள் வயலும் செய்கிற நீங்கள் வயல் செய்த அந்த அரிசியை கொண்டு பொங்குறீங்களா? இப்போ கையால் எல்லாம் குத்தி கொண்டு வர அப்படித்தானே? என்ன
கையால குத்துறதா நீ மில்லில் ஊற்றி அந்த அரிசி கொண்டு வந்து பொங்குறது. முதல் அம்மனுக்கு நீத்தி வச்சு பொங்குறது. முதல் அம்மாளாக தான் பொங்குறோம். தான் எங்களோட பாவனைகளுக்கு எடுப்போம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் அம்மனுக்கு பொங்கிட்டு தான் பாவனைக்கு எடுப்பீங்களே என்ன? நெல்லை சரி, நன்றியா. நன்றியா. உங்களுக்கு என்ன மாதிரியா புதுமைகள் நடந்திருக்கு அதை சொல்லுங்க. புதுமைன்றது வந்து என்ன, நோய்கள் அதுகள் பெரிய நோய்கள் இந்த கொக்குளிப்பான் அப்படி இப்படி ஒன்றும் வராது. உங்களுக்கு வந்து நேர்த்தி வச்சு அந்த நேர்த்தி நிறைவேறி இருக்கா? நிறைவேறி இருக்கு. நிறைவேறின வழியை தான் வாரீங்களா? அப்படி நம்பிக்கை தானே எல்லாம். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. அதுதான். பிள்ளைகள் படிக்கணும், பிள்ளைகளுக்கு நோய் இதுகள் எல்லாம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு உத்தியோகம் பெறணும், அப்படி இப்படி ஒரு நேர்த்தி தானே. பிள்ளை நல்லா இருந்தா உங்கள்கிட்ட மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்காங்க. சரி என்ன. சரி அங்கிள், நாங்கள் இந்த ஊருண்ட வயல் காணிகளை பார்க்க போகிறோம். இங்கே வந்து கத்தரிக்காய் தானே ஃபேமஸ் அண்ட வயல். சரி போய் பார்ப்போம். மட்டவில் கத்தரிக்காய்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கத்தரிக்காய் வந்து இங்கே ஃபேமஸாம். சரி வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, ஆரம்பமே கத்தரிக்காய் தோட்டம் தான் இருக்குது பாருங்க. தீவாகத்தில் போயில ஃபேமஸ் மாதிரி இந்த மட்டவில்ல வந்து கத்தரிக்காய் ஃபேமஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரக்கறிக்கு வந்து மருந்துகள் எல்லாம் அடிக்கிறவே இல்லை. மரக்கறி கண்டுகளுக்கு நீங்கள் மரக்கறிகள் வீடுகளில் வாங்கி கொண்டு போனீங்கன்னா அது இருக்கா ஒரு விளஞ்சி விட்டு தண்ணியில் முதல் கழுவிட்டு தான் மரக்கறியை வெட்டுங்க. ஏனெண்டா உங்களுக்கு தெரியும் தானே, பார்த்துனீங்களா எப்படி மருந்து அடிக்கணும்ன்ட்டு. அவையிலும் வந்து பூச்சிகள் தான் ஆகக்கூடாதுனா மருந்து அடிக்கணும். என்னதுக்கு மருந்து அடிக்கணும்? பூச்சிகள் ஆகக்கூடாது மருந்து அடிக்கணும். அவையிலும் அந்த கண்டுகளை பாதுகாக்கிறது தான் மருந்து அடிக்கணும். நீங்கள் உங்களோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக அடித்த மருந்து ஒருக்கா கழுவுங்க. ஒருக்கா கழுவு அமௌண்ட்டு ஒரு 2-3 தரம் கலவுங்க அந்த மரக்கறியை. வெட்டி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வருத்தங்கள் வந்துடும். ஏன்னா இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து தானே. ஒரு சும்மா சில பேர் வாங்கி கொண்டு போட்டு சமைக்கிறதுக்காக வெட்டா அந்த பஞ்சில கலவுற பஞ்சில வெட்டி போட்டு அப்படியே போடுவீங்க கரைக்குள்ள. அதெல்லாம் கூடாது. அது மட்டுமே சில பேர் வெட்டிட்டு கழுவி நான் பாக்குறேன். வெட்ட முதல் கழுவிட்டு அது வெட்டினது பிறகு கழுவலாம். ஆனால் வெட்ட முதல் கழுவுங்க. ஏன் தெரியுமா? வெளியில் இருக்க மருந்துகள் போயிடும். உள்ளுக்கு போயிடும். வெளி இல்லை வெட்ட முதல் கழுவினா தான் மருந்து போகும். வேண்டாம் வெட்டினது பிறகு கழுவினா சில உள்ளே ஒட்டி கொண்டு இருக்கும், தெரியும் தானே. இப்போ நாங்கள் போகிற வழியில் வந்து வெள்ளம். இதுக்காக நீங்கள் பைக்கை விட்டு போகிறேன்னு சொன்னார் வேறு. அதிகமாக தோட்ட வேலை செய்கிறார்கள் வந்து இப்படி பைக் தான் யூஸ் பண்ணுற வேல். ஏனெண்டா இது வந்து தான் லோட் தாங்குமா. எவ்வளோ லோடுனாலும் போட்டு கொண்டு போகலாம். இப்போ நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையில் இப்படி ஒரு பைக் கொண்டு வீட்டை நின்றது. அப்போக்கு வந்து 5 பேருக்கிட்ட ஒரு பைக்கில் போகிறோம் நாங்கள். அதை நாங்கள் அப்போக்கு லைசன்ஸ் இல்லை சும்மா பண்ணால் திடீர்னு நாங்கள் அப்படி ஒரு பைக்கில். ஏனெண்டா இது வந்து லோட் தாங்கிறதுக்கான பைக். சரி நாங்கள் இப்படியே போய் வயலுக்கு வந்துட்டோம். இங்கே அந்த வயலில் இருந்து ரோட் தாண்டி இங்கால ஒரு வயலுக்கு வந்துட்டோம். சரி போய் பார்ப்போம். இப்படி இங்கால வந்தோம்னா எல்லாம் தக்காளி கண்டுகள் எல்லாம் காஞ்சி கொண்டு போகுது. இது விதைக்கு வச்சிருக்கிறேன் போல. ஏன்டா பாருங்க எல்லாம் காயுது பாருங்க. இங்கால பாருங்க கொஞ்சம் தக்காளி பழம் அப்படியே வெயிலுக்குள்ளே கிடக்குது. எல்லாம் விதைக்கு தான் எடுக்க போயிடும் போல். என்ன எல்லாம் காஞ்சிட்டு பாருங்க. எல்லா செடியும் காஞ்சிட்டு. தக்காளி நல்லா இருக்குது, செடியெல்லாம் காஞ்சிட்டு. அதோட பாருங்க கீழே அந்த தக்காளி பழங்கள் எல்லாம் சும்மா விழுந்துடாக்கு. ஐயா அவரா நிற்கிறார் பாருங்க. செய்வாங்க அவரை போய் கேட்போம் என்ன மாதிரி கண்டு தக்காளி கண்டு எல்லாமே இப்படி இருக்குண்டு எல்லாம் கேட்போம் போய். இல்லை அந்த சின்ன பிள்ளையில வந்து இந்த வரம்போரம் ஓடி திரிஞ்ச அனுபவங்கள் இருந்தால் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் சின்ன பிள்ளையில இந்த வரம்போரமா பட்டங்கள் எல்லாம் விட்டு விளையாடுறாங்க. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு கொண்டிருக்கணும். அந்த கிணத்தை பாருங்க எல்லாம் பாறை கிணறு போல் எல்லாம் வித்தியாசமான முறையில் இருக்குது. கிணறு பாருங்க எல்லாம் வெட்டி வச்சிருக்கணும். சரி வாங்க நாங்கள் இப்படி அதில் இருக்க ஐயாட்ட போய் கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன நடக்குது இப்போ? இப்போ என்ன ரஜி கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த கண்டுகள் எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு? இது வந்து முதல் வச்சது அங்காலுக்கு பக்கத்தில் அந்த தோட்டக்காரருக்கு காய்ச்சி முடியுது. ஓகே. அப்போ இதுக்கு அந்த நோய் இதுக்கு பிடிச்சிட்டு அந்த இலைகள் காஞ்சி கொண்டு வருது நோய். நிறைய தக்காளி பழம் காய்ச்சி இருக்குது ஒவ்வொரு செடியிலையும். ஓ சரி. ஹைபிரிட் பழம் தானே எல்லாமே. ஹைபிரிட் ஐயா. இதுக்கு பேர் சொல்றது மறந்து போனேன்.
இதெல்லாம் ஹைபிரிட் ஏன்டா ஒரு செடியிலே பாருங்க போல காய் காய்ச்சிருக்கு. நட்டமே உங்களுக்கு கருகினா இப்போ கருகினா நட்டம் பாருங்க இல்லை கருகாத இடத்து அந்த சைட் நல்லா அன்னைக்கு. அப்போ இந்த காற்று வளத்துக்கு பிடிச்சி கொண்டு வந்துட்டு பூச்சியால வேறு ஏதாச்சும் ஒரு பூச்சியாக தான் இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் என்ன ஐயா? மாற்றிட என்ன இதுக்கு மாற்றிட நீங்கள் என்ன? இப்படி இதோட சரி, இந்த பழத்தோட சரி. சும்மா தட்ட பழங்கள் உங்களுக்கு வேறு எவ்வளோ செலவு. ஆனால் இப்போ தோட்டத்தில் வேலை செய்யணும் சும்மா இல்லை வெட்டி கொத்தி என்ன பழங்களுக்கு ஒரு பாதிப்பு வேறு. அது என்ன ஏன் இல்லை பழங்களுக்கும் பாதிப்பு வரும். பழங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்? பழம் வந்து இந்த நோய் பிடிச்சி வச்சு பழத்தாக போயிட்டு அவருக்கு அலங்கார பாருங்க. அந்த நோய் பிடிக்காத இடத்து பழத்தை என்ன மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. எத்தனை மணிக்கு தோட்டத்துக்கு வர்றது? நாங்கள் உள்ள வருவோம், இவ்வளோ மார்க்கெட்டு போடுவோம். எத்தனை நாள் தண்ணி விட வேணும்? இது இப்போ மழை பெய்து விட்டுது. அப்போ நான் இப்போ இந்த 8 நாள் ஆச்சு தராச்சு. மழை பெய்தானே இப்போ இந்த மழை வெறும் பெருமண்டு வாதம் பெற இல்லை. அப்போ வேணா ராய்க்கிறேன். நார்மலாக ரைக்கிறேன்டா எத்தனை நாளைக்கு ஒருக்கா ரைப்பீங்க? 4 முறைக்கு ரைக்கிறது. 4 நாளைக்கு ஒருக்கா ரைப்பேன்டா. இது என்ன நோய் வந்தாலே இதோட சரி காய் விட வேண்டி. இந்த கிளியல் அதுகளோட பிரச்சனைகள் இருக்காங்க. கிளியோ நீங்கள் கொஞ்சம் வெள்ளனை வந்திருக்கணும், இல்லை செல்ல வந்திருக்கோம். நிறைய நிற்குமா வந்து நிறைய மைனா, காகம், கிளி எல்லாமே. இந்த பழங்கள் எல்லாம் உங்கள் பாருங்க கொத்திட்டு சாப்பிட்ருக்கு. கொத்தி வச்சிருக்குது, எல்லாம் சாப்பிட்ருக்கு. ஆக்கள் விரையிலேட்டா சரி எல்லாம் வெளியல் கட்டினா எல்லாம் பெறாதுன்னு சொல்கிறேன். இல்லை பயம் போட்டு தானே எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பயம் போட்டு. கண்ட பார்க்க கவலையாக இருக்கு உங்களுக்கு. வேறு இப்போ கருகாமல் இருந்தால் எவ்வளோ காலத்துக்கு நின்று இருக்கு? இன்னும் 2 மாதம் நிற்கும். கருகாட்டி 2 மாதத்துக்கு இருக்கு. பிஞ்சு பிடிச்சி கொண்டு இருக்கும் கருகாட்டி. பிடுங்க பழத்தை பிடுங்க வந்து கொண்டே இருக்கும். இதோட சரி. அடுத்த தடவை என்ன செய்யறாப்ல? காயின் சைஸ் தக்காளி இனி அடுத்த வருஷம் இது ஒரு கதான் வைக்கலாம் மாதிரி போ. இந்த தக்காளி பயிருக்கு பிறகு வேறு ஏதாச்சும் செய்வீங்களா இந்த தோட்டத்தில்? இல்லை இதுக்கு செய்ய தக்காளி பழம் மட்டும்தான். இது மேட்டு காணியாண்டு ஒரு தான் செய்யலாம் மழை சீசனுக்கு. மற்றும்படி இல்லை மற்றும்படி நெல் வேறு தான் நெறி. நெல் விதைக்கிறீங்களா? இதுக்கு விதைக்கிறதில்ல, அங்கே வேறு வேறு காணிக்கு. நீங்கள் விதைக்கிறீங்களா? என்னம்மா இந்த முறை அறுவடையால்? பரவாயில்லை, கொஞ்சம் சேதம் தான். மழையால் கொஞ்சம் சேதம். இப்போ நார்மலாக வந்து இந்த நெல் விதை கேட்க வந்து இப்போ நல்ல பயிர் செஞ்சீங்கன்னா எத்தனை மூட்டை அரிசி நெல் எடுக்கலாம்? இப்போ நல்லா விளைஞ்சதுன்றால் 1.5 மூடை 2 மூட்டையும் மடிக்கும் பரப்புக்கு. ஒரு பரப்புக்கு. இப்போ இந்த மலையாள வந்து எத்தனை மூட்டை அடிச்சு நீங்கள் ஒரு பரப்புக்கு? இப்போ எந்த வயலு 1 மூட்டை மட்டும் அடிச்சிருக்கு. 1 மூட்டை தான். அதாவது இந்த முறை கொஞ்சம் லாபமோ நஷ்டமா இந்த முறை? அப்போ உங்களுக்கு லாபம் பரவாயில்லை, குறைவு. கூட விவசாயிகளுக்கு இந்த லாபத்தை விட நஷ்டம் தான் கூட வாரது. அதுதான் இந்த நியூஸ்கள் எல்லாம் கேள்விப்படுவீங்க, அந்த விவசாயி தற்கொலை அது நிறைய அந்த நியூஸ்கள் வந்து ஒன்று இருக்கு. நான் காலையில் இன்றைக்கு 7 மணியாக போச்சு. 7 மணிக்கு வந்து நீங்கள் இல்லை 6 மணி வருவேன். இது ஃபுல்லாகவே உங்களோட தோட்டம் தான்? இல்லை அது வேறு தம்பியார். அது உங்களோட தம்பிங்க? அதில் இருந்து அந்த நோய் இங்கால வந்துட்டு வேறு முன்னுக்கு நட்டு விட்டார். ஏன்னா மேடை பழதாக போயிட்டு அதில் பிந்தி போச்சு. என்னென்ன வருத்தம் ஆரம்பிக்குது? இதுதான் மருத்துவம். இதில் கறி இருக்குது. அதுதான் ஒரு மரத்தில் வந்துச்சுன்னா அந்த கடை 2 பேரை கொண்டு போடுவேன். பாருங்க இந்த வருத்தத்தால் வந்து பாருங்க இந்த இலையில பாருங்க இப்படி காஞ்சி போட்டுதுண்டு. காஞ்சி போச்சு. இனிமேல் சரி வேறு இந்த இருக்கிற காய்க்கு ரச்சு போட்டு ஆய வேண்டி. என்ன விலை போகுது கிலோ?
தக்காளி பழம் 70 ரூபா. ஒரு கிலோ 70 ரூபா. எடுத்துட்டு விடுங்க அதுக்கு இப்போ இந்த இடையக்கு இந்த தட்டுப்பாடுகள் வரைக்கும் என்ன மாதிரி போனது விலையால்? மீலியான 500 600 கிலோ 500 600 போனது. திருப்பி இருக்க எடுக்கிறேங்க மைக் ஏறிச்சு இப்போ இப்போத்தியா சூழ்நிலைக்கு 70 ரூபாய்க்கு வித்தும் லாபம் பெற போகிறது இல்லை பெருசா. கூலிகள் தான் இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுப்பீங்க இதுலையோ? ஓ இதில் வந்து ஒரு கண்ட 2 கிலோ பார்த்தாலும் 1000 கிலோ கிட்ட மேலே வரும். எத்தனை நாளைக்கு ஒரு அறுவடை செய்வீங்க? கொண்டு விட்டு ஒரு நாளைக்கு கொண்டு விட்டு ஒரு நாள் 1000 கிலோ வந்து ஒன்று இருக்கும். இல்லை இல்லை இல்லை, அப்போ ஒரு நாளைக்கு 200. ஒரு நாளைக்கு 200 கிலோ. ஓகே ஓகே 200 கிலோ உண்டா 70 ரூபா படி பார்த்தாலே கொண்டு விட்டு ஒரு நாளை தான். ஓ ஆனால் அதோட இது கருகாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கருகாட்டி மலிஞ்சாலும் கருகால் இருந்தால் பிஞ்சு பிடிச்சி கொண்டு அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து. இதற்கு அந்த விவசாயத்தினத்தால் ஒரு இதுவும் சொல்ல இல்லையா அவங்களுக்கு? இதுக்கு ஒன்றும் சொல்லலை. வருத்தங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முறை ஒன்றும் சொல்ல இல்லையா? இது இல்லை, இது வந்தால் பக்கத்து பயிரும் பழுதாக போயிடும். ஓ முளாகண்டெல்லாம் பிடிக்கும். முளைகண்டு விலங்கால வேறு வேறு கத்திரி கண்டுகள் எல்லாம் நட்டு வச்சிருக்கேன் எல்லாமே போயிடும். வெள்ளாங்கால் எல்லாம் நிற்கிது முளாகண்டு ஓ பழுதாக போயிடும். சரியாங்கள் ஏதம்பரம் இதுக்கு என்ன வகையான மருந்து அடிக்கிறது? இது புழு மருந்து அதை அடிப்போம். மருந்துல பேர் அந்த ஃபைபர் அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம இல்லையே? ஓ ஃபைபர் அடிப்போம். மற்றது குறையானண்டு ஆ புழு மருந்து நேற்று குறையான் தான் அடிச்சேண்ணா. ஏண்டா புழு ஒதுக்கி ஒதுக்கி வெட்டி விடாமல் சேதங்கள் வரும். இங்கே பாருங்க சேதாம் இது. இதெல்லாம் நீ என்ன செய்வீங்க? எது அது அப்படியே தூக்கி போடுறதா? ஓ அதே நீங்கள் பாருங்க இந்த கறி மிளகாய் பாருங்க, இது நிறைய இருக்குது. சைஸை பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இந்த ஒரு கையின் சைஸில் வருது பாருங்க ஒரு மிளகாயே. பாருங்க தக்காளி பழமெல்லாம் பாருங்க இவ்வளோ வீணாகி கொண்டிருக்குண்டு. இங்கே பாருங்க அங்கே ஒரு அங்குள் வந்து தக்காளி பழம் வாங்கி கொண்டிருக்கார். வாங்க போய் அவர்கிட்டையும் பார்ப்போம். அண்ணா என்ன சந்தைக்கா? மார்க்கெட்டுக்கு என்ன மார்க்கெட்டு கொடுக்குறேன் நீங்கள்? நாங்கள் இங்கே கொடுத்துருவோம். எங்களை போக நேரம் இல்லை இங்கே. உங்களுக்கு விவசாயம் செய்கிறதால அந்த டைமுகள் கிடைக்காதுண்ணே. இப்போ அறுவடை செய்து கொண்டு நிற்கணும். என்ன சாமான் விற்கலாம் கிடக்குது நலிஞ்சிட்டு. பூச்சியெல்லாம் அடிக்கிறதால வந்து டாக்டர் எடுத்துக்கொண்டிருக்கேன். தெரியும் என்னென்னா மழை காலத்தால் கொஞ்சம் அடிக்கடி மழை பெய்து பயிர்களை பழுதாகி கொண்டு நிற்குது. என்னென்னு சொல்கிறது இப்போ நான் பயிற்சிக்கு டைமும் பிந்தி போடுமே. இப்போ மழையால் பிந்திட்டு தெரியும். நாங்கள் இதுக்கு முந்தி அட்பேசியில் பயிர் வச்சுருவோம். தெரியும் மழையால் வச்சு செய்யலாம் போகுது. இப்போ எந்த ஒரு அழிஞ்ச போச்சு. இப்போ திருப்பி செய்து தான் இப்போ அறுவடை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு இடம் ஆக்ஷன் எடுக்கல இந்த விவசாய திணைக்களத்தால். ஒரு 2 மணிக்கு ஆகிறேன் வந்து சொல்லி நான் அது என்று அடித்து பார்க்குறேன்னு சரி வருதில்லை. வந்து பார்க்கவும் மாட்டேனேன் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எத்தனை மாதத்துக்கு அறுவடை ஸ்டார்ட் பண்ணீங்க? நாங்கள் இப்போ துவங்கி ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதமாக அறுவடை செய்து கொண்டிருக்கோம். அறுவடை செய்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த கண்டிலேருந்து எடுப்பீங்க? நாங்கள் இன்றைக்கு ஆயிரத்து வாங்கிட்டோம். இனி 4 அண்டாயிருக்கு. நான் உண்டை விட்டு ஒரு நாள் தான் நீங்கள் ஆயலாம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நீங்கள் எடுப்பீங்க? நாங்கள் இப்போ ஒரு 300-500 கிலோ ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 500 கிலோ எடுப்பீங்க. இப்போ எங்களை விலை விற்றா கதை வேறு. இப்போ கிலோ என்ன மாதிரி போகுது? கிலோ நாங்கள் இப்போ 70 ரூபா கொடுக்கும். 70 ரூபாய்ண்ணே. 70 ரூபா விற்க கட்டாதோ? உங்களோட நேரம் இருக்குது, 3 மாதம் டைம் எடுத்து செய்கிறீங்க. இனி இங்கே இருந்து கொண்டு கட்டி கொண்டு வீட்டை வச்சு வியாபாரி கொடுக்குறோம். மாங்காய் விட்டாங்களா வீட்டை இருந்து பழுதாக போய் கொண்டு இருக்குமே. பழுதாக இருப்போம். இல்லை வியாபாரி இருக்காட்டி நாங்களாம் என்ன இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்கணும். மற்றபடி விவசாயத்தில் இந்த வரைக்கும் நட்டம் இல்லை. மாங்காய் விட்டா நீங்கள் அதை விடையும் விலை குறைச்சி தான் கொடுப்பீங்க. ஒரு 50 ரூபாய்க்கும் போகுமே. ஒருத்தர் மாங்காய் விட்டாங்களா? 50 ரூபாய்க்கு நாங்கள் இதுக்கு போன வரைக்கும் கொடுத்தாங்க. போன வரைக்கும் 50 கொடுத்தாங்க. இப்போ 120-130 விற்று கொண்டு வந்து இப்போ 70 ரூபாய்க்கு வந்துட்டு. இப்போ விலை அதிகமான அவ்வளோ காசுக்கு போகும். கூடின விலை எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க? நாங்கள் இந்த வரைக்கும் கொடுத்தது 120 ரூபாய்க்கு மிஞ்சி கொடுக்கல. அதுக்கு மேலே விலை கூட இல்லை. இல்லை இந்த சீசன் பிந்தி போச்சு. சீசன் பிந்தி முந்தி இருந்தால் கொஞ்சம் காசை கண்டு இருக்கலாம். மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி விலை போனது. அது விலை கொஞ்சம் கூடி தானே போனது. இப்போ இங்கே பயிர் செய்யாதால இப்போ எல்லா இடம் செய்ய கூடிட்டுது. அதனால இப்போ தக்காளி பழம் பழுக்க துவங்கினா டக்குண்டு நாளுக்கு நாள் டக்குண்டு பழத்து கொடுத்து கொண்டு இருக்கணும். இப்போ நாங்கள் இங்கே இப்போ வீட்டை கொண்டு ஒரு அளவு கொடுக்குறோம். அதில் எடுத்து குழம்பு போடுறேன். அவைகளுக்கு வேறு மாதிரி ஒரு லாபம் பெறும். அவைக்கு எங்களை விட கிலோவுக்கு 10 ரூபாய்க்கு. ஆனால் அந்த பயிர் செய்கிற விவசாயிக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்ண்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வெயிலுக்கு என்னண்டு 5 கட்டி கொண்டு இருக்கிற வியாபாரி
அவனுக்கு கிலோவுக்கு 10 ரூபா வருது. எங்களுக்கு அவங்களுக்கு 10 கிலோ உண்டு களி. நாங்கள் 100 கிலோன்னா 10 கிலோ கழிக்கணும். அந்த 10 கிலோ வியாபாரி தான் போகுது. நீங்களும் அந்த 10 கிலோ கழிச்சா கொடுக்குறீங்க? 100 கிலோவுக்கு 10 கிலோ கழிக்கணும். அப்போ 1000 கிலோ கொடுத்தீங்கன்னா 100 கிலோ கழிவாக தான் கொடுக்கணும். 100 கிலோ ஃப்ரீயாக கொடுக்கணும் வேணா. அந்த 100 கிலோவும் அவனுக்கு லாபம். அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு இதுக்குள்ளேயே. கறிமிளா எல்லாம் இப்போ முதல் 500 600 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தேன் நான். இன்றைக்கு 200 ரூபாய் வந்துட்டு. 200 ரூபா. இப்போ காலமாக கறிமிளா முள்ள வெயிலுக்கு கூட வெடிக்க ஆஞ்சு போட்டோம். இந்த வெயிலுக்கு 2 கஷ்டப்படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தான் தெரியுது. இது இப்போ எல்லாம் எல்லாம் வாங்கி போட்டு நாளைக்கு இறக்க போகிறோம். நீங்கள் நேரடியாக ஒரு டைம் காய்ச்சி பார்க்கலையா விற்கிறதுக்கு? நேரடியாண்டா எல்லாரும் கொண்டு போய்க்க ஒரு வியாபாரிக்கு நாங்கள் நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம். எல்லாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அவனும் இல்லை நியாயமான பழத்தை எடுத்து அவனும் என்ன செய்யலாம், அவனும் செய்யலாது. அப்படி தான் கொடுத்து கொண்டு வரோம். தக்காளி ஜூஸ் அதுல அடிக்கிறது கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்குமே சேல் பண்றது ஈஸியா இருக்கு. இப்போ இந்த ரீசன்ல நடுவோம் மலியுது எங்களுக்கு. அது நிறைய நாள் வச்சுட்டு தக்காளி பழம் எல்லாம் தக்காளி பழம் இந்த காய்ஞ்சா இன்றைக்கு 4 கிலோ சரி. இப்போ இந்த பழம் தான் இருப்போம். இப்போ எந்தெந்த ஊரில் இருந்து நம்ம உங்கள்கிட்ட தக்காளி பழம் எடுத்து கொண்டு போயினா? கிளிநொச்சி எல்லா இடத்தாலும் வந்துடுக்கினேன். தம்புள்ளையிலேருந்தெல்லாம் வந்து எடுத்துருக்கோம். தம்புள்ள எல்லாம் வந்து எடுக்கினேன். நாங்களும் ஒரு தடவை ஒரு கொடுக்குறோம் பழம். நான் ஒரு ஆளை கொடுக்குறேன். இந்த தோட்டக்காரன் ஒரு ஆளு ரெகுலராக எடுத்துக்கொண்டு இருப்பாரு. டெய்லியாக எடுத்து கொடுக்குறேன். அங்கால தம்பியார் அந்த தம்பியாரோட தான் வேறு எடுக்கிறார். அவர் கிளிநொச்சியிலேருந்து வந்து எடுக்கிறார். இந்த தக்காளி எல்லாம் பாருங்க கருகி போச்சு நம்மளுக்கு. அது என்ன விரதத்தில் பேர் ஒன்றும் சொல்லலையா உங்களுக்கு இது வரைக்கும்? ஒரு எரி நோய் மாதிரி வெறுதுக்காக கண்டுபிடிக்க ஆக்கள் இல்லை. இல்லை அப்படி காஞ்சி அப்படி இதாக இல்லை போகுது. இந்த தக்காளி பழக்கத்துவங்க தான் தக்காளி இந்த பழக்கக்கு முன்னா இந்த நோய் வராது. பழக்கத்துவங்க தான் இந்த கருக்கல் நோய் வருது. இந்த வேலை சரி. இப்போ தக்காளி இப்படி இலையல் காயாமல் இல்லை செழிப்பாக இருந்துச்சுன்னா எத்தனை மாதம் தொடர்ந்து செய்யலாம்? 3 மாதம் 3 மாதம். நான் இந்த வைகாசி தானே இருக்கல்லோ நெல். இப்போ நெல் வேப்பால் முடிஞ்ச வெட்டியாச்சு. அதுக்கு வைகாசிக்கு தக்காளி நடுவோம். நட்டாது புடுங்கும் வரையும் நெல் விதைக்கும் வரையும் அப்படியே நிற்கும். இந்த ரீசன் தான் பிழைக்குது. இந்த ரீசன் தான் நல்லா வரும். குளிர்மா தான். இந்த வருத்தங்கள் வந்துச்சுன்னா இவ்வளோ காலம் தாக்கு பிடிக்கும் இந்த மரங்கள். இதோட சரி. இப்போ எத்தனை மாதம் செஞ்சிட்டீங்க நீங்கள்? என்ன பயிரோ நாங்கள் இப்போ பழமாயிரத்து வாங்கி ஒரு 5 ட்ரிப் ஆயிரத்து வாங்கிட்டோம். 5 ட்ரிப். இப்போ ஒரு 1.5 மாதம் கண்டுலாம் இருக்குமா? ஒரிஜினல் அப்படி தான். எவ்வளோ நாளில் காய்க்க தொடங்கணும்? நட்டா ஒரு 40 நாளில் காய்க்க தொடங்கிடும். இந்த இந்த மழையால் கொஞ்சம் லேட் ஆகி வந்தால் பிரச்சனை இல்லை. இனி வயிறு டீசன் செய்ய போனோம். இது இப்போ இனிமேல் 1 மாதத்தால் நாங்கள் தக்காளி வலிக்கிட்டுருவோம். இனி நெல் வட்டிக்கிற டீசன் இருக்குது. அதுக்கு தான் நீ கத்தரிகள் நான் இதெல்லாம் வேறு இடத்தையும் பயிர் நிற்குது. கத்தரிகள் எல்லாம் நிற்குது. இது மட்டும் நிற்கலாது. வேறு அந்த தோட்டங்கள் இருக்குல்ல, அந்த தோட்டங்கள் அந்த அம்மன் கோயில் பின்வீதிகள் அதெல்லாம் எல்லாம் கத்தரிகள் நிற்குது. இது இப்போ இது முடிஞ்சா அது அந்த கத்தரி இப்போ கேட்கத்துவாங்க போகுது. அது நிற்க தைக்கிறியா இப்போ இந்த அடுத்த இப்போ நடப்போம். அப்போதான் எங்களையும் தொடர்ந்து காசு கையில் ஒன்று முடிஞ்சு போய் பேசாக இருக்கக்கூடாது. அதான் உழைப்பிற்கு தானே வெங்காயம் வைப்போம். மாற்றி வச்சுக்கொண்டு தொடர்ந்து விவசாயம் தான் செய்கிறோம். இது முடிஞ்சோடனே அடுத்த தோட்டம். இந்த அடுத்த தோட்டம் கொஞ்சம் வேளாண் போனாலும் எல்லாமே டவுன் தானே. வேளாண் போனால் விட வேண்டிய இப்போ கூலிகள் ஆக்களை பிடிக்கல. அது எத்தனை வயசுனாக்கு? இப்போ 53 வயசு. 53 வயசு. எத்தனை வயசு தொடங்கினீங்க? நான் பள்ளிக்கம் போய் தொடங்கி. அப்போ எத்தனை வயசு இருக்கு அப்போ உங்களுக்கு? என்ன தொடங்கி 10 வயதில் 10 வயசில் தொடங்கிட்டீங்க. இப்போ 53. 43 வருஷமா உங்களுக்கு இந்த 10 வயதிலே அப்பா செத்துட்டார். பள்ளிக்கூடம் ஒரு 8ஆம் ஆண்டு மட்டும் தான் படித்தேன். நான் 4 பேர் பொம்பளை வருவாங்க. அப்போ இல்லை நீங்கள்லாம் எல்லாரும் எங்களை எடுத்து நான் 35 வயதாக கல்யாணம் செய்தது. பிள்ளைகள் இருக்கா உங்களுக்கு? 3 பேர் இருக்கேன். 3 பேர் இருக்கீங்க. நான் கல்யாணம் செய்த இடம் நெல்லியடி. அவே அங்கே தான் நிற்கிறேன். நான் இங்கே அம்மா தங்கச்சியோட நிற்கிறேன். தோட்டத்தை போயிட்டு வரீங்களா? கிழமைக்கு ஒரு போட்டு வருவேன். 2 தம்பி ஒரு தங்கச்சி. சரி ஓகே அங்கள். சரி என்ன சரி போட்டோம். நீங்கள் அங்கே விட வியாபாரிக்கிட்ட கொடுப்போம். சரி எங்களுக்கு ஒரு பழம் தருவீங்களா? நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க. நல்ல பழம் மட்டும் தாங்க பார்ப்போம். நல்ல பழத்தை பழம். இந்த கிளி அடித்த பழங்கள் அணில் கடித்த பழங்கள் வந்து நல்ல பழம்னு சொல்கிறவையால் ஏண்டா அதெல்லாம் அந்த பழங்களை அதெல்லாம் நல்ல பழம். இது நாங்கள் எரிஞ்சு போடுவோம். கிளி அடிச்சது
பாருங்க கிளி கடிச்சு கிளி கழிச்சிருக்கு இப்படியே 6 மணிலேருந்து காவல் இருக்கணும் இதுக்கு ஆனா சில பழங்கள் வந்து நல்ல சிவப்பு கலர்ல இருக்கும். ஓ இதில் நீத்த இப்போ முந்தாள் சிவப்பு ஒரு 4 நாளே தான் நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். அது சரிங்க கல்லர் பிரச்சனை என்ன மாதிரி என்ன கல்லல் பிரச்சனை இல்லை இங்கே. பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்படியே மிஷின் மீன் எல்லாம் இப்படியே கிடக்கும். இது முந்தைய காலத்தில் கல்லர் இருந்தது, இப்போ கல்லர் இல்லை. அவங்களுக்கு உங்களோட கஷ்டம் விளங்கிட்டு போல. கல்லர் இப்போ 1000 இல்லை மிஷின் விட்டு போயிடலாம் முந்தி எல்லாம் காய் கொண்டு ஓடிடுவாங்க. எல்லாம் கொண்டு போவாங்க. மற்ற கிணத்து புல்காயெல்லாம் வெட்டி போடுவாங்க, இதில் வந்து வெட்டி போடுவாங்க. இப்போ அந்த கல்லத்தை இதோட பிரச்சனையும் இல்லை. இப்போ ஊரும் உங்களுக்கு ஓகே, ஊருமே எங்களுக்கு ஓகே. எங்களை சொந்த இல்லை அங்கே காணிகள் செய்ய இல்லையா? அதெல்லாம் செய்யலாம். அது மழை பெய்யுது தண்ணி வந்து கடல் இப்போ தண்ணி நிற்குது அங்கே பார்க்க தெரியுது. கடல்லாம் இந்த கடல் வந்து இங்கே வந்துடும் தண்ணி நோய். அதுக்கு பாம்பு போலெல்லாம் கிடக்குது. பயம் வந்து இதுகளுக்கு நிற்கிறதா? சிலம் பெரிய பெரிய நெஞ்சாலே வந்தா என்ன சொல்லுவீங்களா ஆட்களுக்கு? ஆட்கள் என்ன நாங்கள் அடிச்சு போடுவோம். பாம்புல அடிக்கிறீங்க கூடான்றவே இல்லை. நாகம் அடிக்கக்கூடாது. நாங்கள் அடிக்கக்கூடாது. குடியன் வந்தால் அடிச்சு போடுவோம். அது விஷங்கள் என்ன சரியான விஷம். சரியான விஷயம் என்னென்னா அந்த வாழை இருக்குல்ல, அதில் ஒரு குழா விட்ட போகணும் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி. இதில் எங்களை சித்தப்பேட்டமாக இருந்தான் போனால் இந்த மொத்தத்தில் இது பாம்பு கிடந்துருக்கு. இவன் என்ன இருக்கான்னு தனிங்க விட்டுட்டு ஓடிக்கிட்டான். நாங்கள் இல்லை விட்டு ஓடிக்கிருந்தா அது பாம்பு அப்படியே திரும்பி 10 போட்டுச்சு. அது அடிக்க போகிறோம். இங்கே வலிக்கிறவர் இன்னைக்கு வெயிலுக்கு வலிக்கிறவர் அடிச்சு போடுவோம். புடியான் வச்சிருக்க கூடாது. கடிச்சு போடும். ஓ புடியான் கடிச்சா ஆள் முடிஞ்சுது. தம்பியாருக்கெல்லாம் வந்து கடிச்சு தப்பிட்டான். அவ்வளோ பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் அடிச்சிருக்கேனே டக்குன்னு கொண்டு ஓடிடுவோம். புடியானெல்லாம் பிடிச்சி நாங்கள் கடிச்ச புடியானெல்லாம் பிடிச்சி ஆஸ்பத்திரியில் ஒன்று எல்லாம் காட்டினாங்க. காட்டுவாங்க ஹாஸ்பிட்டலில் காட்டினா அதுக்கு மருந்துகள் தருவீனா. சரி சாப்பிட்டுக்காங்க. ஓகே கழுவணுமா நீ? என்ன கழுவத்தை இல்லை, இது கழுவத்தை இதே பூரா பேக்கில் போடுங்க. அது கொத்தினா சரி சாப்பிட்டு பார்க்க போகிறார். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு? அருமையான பழம் தான். டேஸ்ட்டாக இருக்கா? ரேப்பு பழம் தானே சார், நாங்கள் ரேக்கிறோம் தானே. இது சீனி போட்டு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. சூக்காக இருக்கும். அதான் முந்தி சின்ன சீனி போட்டு சாப்பிடும். எல்லாம் எவ்வளோ பழங்கள் அணிஞ்சாமல் எல்லாம் போகுது. இப்போ இந்த பண்ணைகள் இந்த பண்டி பண்ணையில் அதுங்க இங்கே எல்லாம் வந்து இந்த பழைய பழங்கள் ஒருத்தர் வாங்குறே இல்லையா? இஞ்சி அப்படி என்பதுன்ற இல்லையா? என்னதெல்லாம் வெட்டி பிராதாசி வெட்டி போட்டு கரையாச்சலாம். உங்களோட தேவை கிடைக்கலாம். தேவை கிடைக்கலாம். நாங்கள் மினக்கடையில் அது இதில் கொண்டு மினக்கட்டு போடலாம். பழம் வாங்கி முடிக்கணும். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு இப்போ பொழுது இரவாகும், பொழுதோடும் இது வேலை முடியும். எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? இப்படி 6 மணியே வந்து 6 மணிலேருந்து வெயிலுக்கு நிற்கிறீங்க. வந்து மிளகா ஆஞ்சி நாங்கள் 2 மிளகா ஆஞ்சி நாங்கள் கரை மிளகா. வெயிலுக்கு நிற்க அந்த களைப்பு கலதுகள் ஒன்றும் வராதா? பழகிட்டேனே. வெயிலுக்கு அடிக்க பழகிட்டேன். புதுசாக வந்து நிற்க மாட்டேங்க. புதுசாக வந்து ஒரு 1/2 மணி எங்களாலே நிற்க முடியல. நாங்கள் பொழுது மட்டும் உட்காந்து நிற்போம். போய் சாப்பிட்டு வருவோம். வீட்டை போய் சாப்பிட்டு வரலாம். வீட்டில் ஆக்கள் நின்றா மனைவி பிள்ளை நின்றா கொண்டு வரணும் சாப்பாடு. அவே இல்லை, நான் தங்கச்சி வீட்டான் போய் சாப்பிட்டு வருவோம். சரி என்ன ஓகே போயிட்டு வரேன். காலிப்பழம் சாப்பிட்டேன் நான். எப்படி நல்ல டேஸ்ட்டுன்னா சொல்லி வேலையில் அப்படி ஒரு டேஸ்ட். ஏன்னா அவர் தான் தக்காளி சாப்பிட மாட்டேன். கறிக்கு வச்சா கூட தக்காளி பழத்தை ஒதுக்கி போட்டு சாப்பிட்றாங்கலாம் கூட இருக்கிறான். நாங்கள் அப்படி இல்லை. ஓகே உறவுகளே, நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காணொலி சுவாரஸ்யமாக வந்திருப்பேன். காணொலி பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் இது மட்டும் இல்லை, தீவகம் ஃபுல்லாகவே நாங்கள் வீடியோ எடுத்துனாங்களே. தீவகத்தை நிறைய இடங்கள் காட்டினாங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு நாங்கள் தீவகம் தான் போகிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து பங்குனி திங்கள் நினைச்சு நாங்கள் மாறி இன்றைக்கு இங்கே வந்துட்டோம். அதை பார்த்தீங்கன்னா இல்லை, இன்றைக்கு பங்குனி திங்கள் தான். ஏன்னா பங்குனி மாதத்தில் முதலாவது திங்கள், அதாவது இங்கிலீஷுக்கு. இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா திங்கள். உண்மையாக தமிழ் தான் பார்க்குறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மாறி பார்த்துட்டு வந்துட்டோம். அதை பார்த்தீங்கன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன உங்களை நாங்கள் என்ன சொல்றது பேக்காக கிடிங்கா போட்டு வேற வச்சிருப்போம். அப்போ இங்கிலீஷ்ன்றதுல நீங்கள் மார்ச் மண்டேன்னு சொல்ல வேணும். மார்ச் மண்டே. பங்குனி திங்கள் 16ஆம் தேதி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன உண்மையாக பார்த்தீங்கன்னா தெரியாமல் இன்றைக்கு வந்துட்டோம். காலையில் உங்களுக்கு என்ன சொல்றது சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அப்படி மாதிரி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் எஃபெக்டை கொடுத்து நாங்கள் எஃபெக்டை கொடுத்து நாங்கள் காலையில் வந்து அவ்வளோ 16ஆம் தேதி தான் பங்குனி திங்கள்னு நாங்கள் ஒரு அறிவுறுத்தல் தாரோம். மைக்கொலி தான் இருக்குங்க. ஓகே சரி, என்ன நாங்கள் இந்த காலையில் முடிக்கிறோம். பாய் பாய், நாங்கள் போக போகிறோம். அதான் சரி பாய்.